இப்போ நடுவில் எங்கேருந்து ஒய்ஃப் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை 2 பேரும் திட்டம் போட்டு யாருன்னா ஒரு பொம்பளை ஏமாற்றிட்டு வா, ஏன்னா இப்போ நடக்கிறது தானேங்க அது, ஏமாற்றிட்டு வா நம்மளுக்கு காசு தேவைப்படுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏமாத்தினாங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க. நிறைய லேடிஸ் பழக்கமும் இருக்குது. கேட்டால் வாய்ப்பு கேட்க வராங்க, வாய்ப்பு கேட்க. நான் அதுதான் கேட்பேன், 3 வருஷமாக கூட வாழ்ந்துட்டு தான் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி தான் என்கிட்ட வந்தேன். இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கே இது வரைக்கும் வாய்ப்பு வாங்கி கொடுக்கல, உனக்கும் வாய்ப்பு இல்லை, நீ எப்படி பொம்பளைங்களுக்குலாம் வாய்ப்பு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனையாகவே போச்சுங்க எங்களுக்கு. ஏங்க எனக்கு கூப்பிடல, இல்லை இன்னும் உன்னோட இது வரல, உன்னோட இது வரலன்னு. இல்லை இந்த சீன் வரும்போது இப்போ நானும் வந்தாகணுமேனு பார்த்தா அந்த இடத்துல இப்போ வேறு பொண்ணு இருக்காங்க. நான் வடபழனி காவல் நிலையத்தில் வந்து டிசம்பர் 31 கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் காதல் சுகுமார்ன்றவர் மேலே. அவருக்கும் எனக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாச்சு. அது அப்படியே நாளடைவில் ஒரு காதலாகி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷமாக தனி கொடுத்து நடத்திட்டு இருந்தோம். அவர் எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி தான் என்னை திருமணம் பண்ணார். என் கூட வாழ்ந்தார் 3 வருஷம். ஒரே வீட்டில் தான் வாழ்ந்தோம். நடுவில் தான் எனக்கு வந்து அவரை பற்றி தெரிய வந்தது, அவருக்கு வந்து டைவர்ஸ் ஆகலை, அவர் மனைவியோடு தான் இருக்கார், என் கூடயும் வாழ்ந்துட்டு அங்கேயும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காருன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால் நான் மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அங்கே எனக்கு கொஞ்சம் விசாரித்தாங்க. அந்த விசாரணை சரி இல்லை, அவர் என்னால் பணம் இப்போ கொடுக்க முடியாது, என்கிட்ட இல்லை, நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அந்த காவல் நிலையத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேறு எதனா கிரேமில் கொடுத்துங்க கொண்டுங்கன்னு சொல்லி சொன்னதுனால சரி நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் வாங்கிட்டு வந்துட்டு நான் கமிஷன் ஆஃபீஸில் வந்து இப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். எனக்கு தக்க நடவடிக்கை எடுத்து நல்லபடியாக பண்ணி தரணுன்றது நான் கேட்டு வந்திருக்கேன். சார் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிட்டு இருந்தோம் சார். அப்போ வந்து ஒன்றா நடிச்சிட்டு இருக்கும்போது நான் ஒரு படம் பண்ணுறேன், சந்தானத்தை வச்சு படம் பண்ணுறேன், தயாரிக்கிறேன், உங்கள் நம்பர் கொடுங்க, உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஆல்ரெடி அவர் 2 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும். சரி இப்போ சந்தானம் வச்சு படம் பண்ணுறாருன்னு சொல்லும் போது சரி இப்போ நம்ம ஒரு டைரக்டர் நம்பர் கேட்டாருன்னா நம்ம கொடுக்கணும், நம்ம ஆர்டிஸ்டாக போது நம்ம கொடுக்கணும், ஃபோட்டோ அனுப்பணும். அந்த பட்சத்தில் நான் கொடுத்தேன். அன்றைக்கி நம்பர் கொடுத்து ஃபோட்டோ அனுப்புனாரு, அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் குட் மார்னிங் குட் நைட் எப்படி இருக்கீங்க ஃபேமிலி என்னென்ன அப்படின்னும் போது சரி நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கினேன். இந்த மாதிரிங்க எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகி நான் ஒரு 12-13 வருஷமாக தனியாக தான் இருக்கேன், என் கூட இல்லை, தனியாக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஒய்ஃப் இல்லை, குழந்தை இல்லை, யாருமே இல்லை, தனிப்பட்ட முறையில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் ஃப்ரெண்டாக பேசினார். அதுக்கப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், விரும்புகிறேன் அப்படின்னாரு. இல்லைங்க நான் வேணாம், இதுக்கெல்லாம் நான் பண்ணால் இப்போ பண்ணியிருப்பேன், நான் ஏன் இத்தனை வருஷம் தனியாக இருக்கணும், எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க எனக்கும் யாரெல்லாம் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன், இப்போ இனிமேல் நம்ம லைஃப் வேறு மாதிரி மாறும், நான் கொஞ்ச நாளில் வாய்ப்பு இல்லாமல் இருந்தேன், இப்போ இனிமேல் எனக்கு வந்து சந்தனம் வச்சு படம் பண்ணிட்டேன்னா நான் வேறு லெவலில் போயிடுவேன், நம்ம வேறு மாதிரி வாழ்க்கை வாழலாம் நம்ம சேர்ந்து அப்படின்ட்டு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. அதேமாதிரி நாங்கள் பழகும் போது தர்காங்களுக்கு போவோம், கஸ்மூர் தர்கா, கோகுலம் தர்கா, இந்த மவுண்ட் ரோடு தர்கா, அங்கெல்லாம் கூப்பிட்டு போவார் என்ன, நான் முஸ்லீம் பொண்ணுன்றதால. அப்போ நான் அந்த பாபா முறையில் ஒன்று நான் தாலி கட்டுற நம்பிக்கைக்கு அதுக்கப்புறம் முறைப்படியாக நான் எல்லாருக்கும் தெரியுமே இந்த கடன் பிரச்சனை எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதை அடைச்சிட்டு நான் லீகலாக என்ன பண்ணுவேன், முறையாக நான் கல்யாணம் பண்ணுறேன், இப்போ உன் மன திருப்தி என் கூட நீ வாழறதுக்கு உங்கள் இது முறைப்படியாக நான் பண்ணுறேன்னு சொல்லி தர்காவில் எங்களுக்குள்ளே நாங்கள் போய்ட்டு தாலி கட்டினோம், மெட்டி போட்டார். அதுக்கான ப்ரூஃப்லாம் நான் வச்சுருக்கேன். 3 வருஷம் அதுக்கு என் கூட குடும்பம் நடத்தினார். நடுவில் எனக்கு இந்த கடன் இருக்குது, இந்த கடன் இருக்குது, அந்த கடன் இருக்குது, இதெல்லாம் அடைச்சிட்டேன்னா நம்ம நல்ல மாதிரி வாழ, அந்த படம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன், முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க நாங்கள் தர்காவுக்கு போய் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இது. சரி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல சரி வாங்கி கொடுத்தேன். சரி அவர் நல்லா படம்லாம் நடித்தவர், எடுத்தவர், நல்லா இருந்த மனுஷன்தான். சரி இப்போ நம்ம கூட வாழறாரும் போது இன்றைக்கி நம்ம அவர் கஷ்டப்படும் போது பண்ணோன்னா நாளைக்கு நம்ம அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்லா பார்த்து பாருன்ற நம்பிக்கையில் வெளியே கடன் வாங்கி கொடுத்தேன், என்னோடய நகைங்களை வச்சு கொடுத்தேன், அப்படி இப்படின்னு ஒரு 7 லட்சம் கிட்ட நான் கொடுத்துருப்பேங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க ஒய்ஃப் கூடயும் இருக்கிறாரு, வாழ்ந்துட்டு இருக்காருன்றது தெரிய வந்தது எனக்கு. அவங்க ஒய்ஃபே ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, காசு ரெடி பண்ணிட்டியா என்ன ஆச்சுன்ட்டு. அப்போ நான் அவங்க நம்பரை எடுத்து கால் பண்ணேன், ஏங்க நீங்கள் யாருன்னா நான் சுகுமார் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க, நீங்கள் காசு கேட்குறீங்க கொள்றீங்க, உங்களுக்குள்ள சம்மந்தம் இல்லைன்னு தான் சொன்னார், நான் இப்போ இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் வாழ்ந்துருக்கேன், நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களேன்னு அவங்கள நான் கேள்வி கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேங்க ஃபோன்ட்டு வச்சுட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. அவங்க இவரை கேட்டு சண்டை போட்டேன் நான், என்னாச்சு என்னை ஏன் ஏமாத்தினேன், என் கூட வாழ்ந்துட்டு அவங்க கூட இருந்துட்டு எங்கள்கிட்ட பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அதோட சண்டே ஆகிட்டு நான் அடிச்சுட்டு போனவர் தான் வரவே இல்லை வீட்டுக்கு, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஃபோன்லாம் போட்டு பார்த்தா எல்லாத்தையும் என்ன பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு எல்லாமே பிளாக் லிஸ்ட்டில் போட்டாச்சு. ஒரு 2 நாள் பார்த்தேன், எல்லாரும் ஃப்ரெண்டில் மூலியமாலாம் ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்கலை. அதுக்கப்புறம் எல்லாராண்டையும் விசாரித்து அவர் எங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சால் அவர் தனியாக அவங்க ஒய்ஃபும் அவரும் மதுரை வாயிலில் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்தது. அந்த வீட்டு அட்ரஸ் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, இங்கே இருக்காங்க, நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, போய் பாருங்கள். போய் பார்த்தா குடும்பத்தோடு இருந்தாங்க, அவங்க ஒய்ஃபு, குழந்தை, அவங்க மாமியார், 2 மச்சான், ஒரு வளர்ப்பு பையன் ஒருத்தன். இவங்க எல்லாம் ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் ரொம்ப பேசினாங்க என்ன. அதை கேட்டு தாங்க மேடம் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு பதில் சொல்லுங்கன்னா அவர் பாட்டுன்னு கம்மா நின்றுட்டு இருந்தார், எந்த பதிலுமே எனக்கு சொல்லலை.
அப்புறம் நானே கத்திட்டு என்ன பண்ணு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு மாதிரி அசிங்கமாக பேச ஆரம்பிக்கவே என் கூட ஒரு 2 டேரக்டர் வந்தாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க. நாங்கள் 3 பேர் தான் போனோம். அவங்களாம் வலிச்சிட்டு வந்துட்டாங்க, மாமா ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகுது, நீ கிளம்பி வந்துரு கண்டு கூப்பிட்டு வாங்க. அதோட வந்துட்டு சார், அதோட நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். நாங்கள் சரியான எனக்கு நடவடிக்கை இல்லை, அதனால் வந்துட்டு நான் எங்கள் கமிஷன் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேங்க. கொடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை இருக்குன்னு விசாரிச்சாங்க. அப்படிலாம் அவர் சொல்லலைங்க, அப்படிலாம் அவர் சொல்லலை. அவர் வாழ்ந்ததையும் ஒத்துக்கிட்டாரு, வாங்கினதையும் ஒத்துக்கிட்டாரு. இல்லை, அவர் கூட சேர்ந்து எல்லாம் ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே இருக்கு. பணம் வாங்கினதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க விசாரிக்கும் போது அவர் வாழ்ந்தது உண்மை, வாங்கினது உண்மை. ஆனால் இப்போ எனக்கு சாப்பாடு கூட வழியில் என்னால் கொடுக்க முடியாது, இவங்க கூட நான் சேர்ந்து வாழ முடியாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சூழ்நிலை நான் இருக்கேன் அப்படின்ட்டு கவனிட்டார். அதுக்கு இவங்க என்ன மேடம்னா, அவன் தான் அப்படி சொன்னால் நாங்கள் என்னம்மா பண்ண முடியும், அதுக்கு அடுத்தது நீ என்ன ஸ்டெப் எடுத்துமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் அதோட வாங்கிட்டு வந்துட்டு தாங்க இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் விசாரணை சரியில்லாத காரணம் என்ன சார், பணம் கொடுத்ததுக்கு வந்து சார், நான் வந்து இப்போ ஹஸ்பண்ட் இப்போ ஒரே வீட்டில் வாழறோம் நாங்கள். அதுக்கு வந்து ஆதாரம் வந்து இப்போ ஒரு கஸ்டன் புருஷன் கேட்கும்போது வாங்கி கொடுக்கும்போது, ஆனால் என்னுடைய பேரில் தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் என் கூட வந்து தான் நகை வச்சிருக்காரு. அந்த சிசிடிவி கேமராலாம் எடுத்தால் தெரியும், என் கூட வந்து வாங்கிட்டு நகை வச்சு வாங்கிட்டு போனது. அதேமாதிரி மொபைலில் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார் கடங்காரங்களுக்கு, இந்த டேட்டில் கொடுக்குறேன்னு சொல்லு, இன்றைக்கி இது ஷூட் போனால் இது இவ்வளோ வரும், அப்போ நான் கொடுத்துட்றேன், கொஞ்சம் அவங்ககிட்ட டைம் வாங்கு, அதுக்கான மெசேஜ் வாய்ஸ் ரெக்கார்டு அந்த ப்ரூஃப் எல்லாமே வச்சுருக்கேங்க. அவர் மெசேஜ் பண்ண வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் வச்சுருக்கேன், இந்த டேட்டில் கொடுக்குறேன், கொஞ்சம் டைம் கேள்பாப்பா, கொஞ்சம் இது பண்ணு அப்படின்ட்டு எனக்கு கெஞ்சிருது கொள்வது, வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க. இந்த ப்ரூஃப்லாம் நான் சேமித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் நகை வைக்கும் போது அங்கே கொஞ்சம் செக் பண்ணாங்கன்னா தெரியும், சிசிடிவி கேமராவில் பணம் நான் வச்சு கொடுக்குறது, வாங்கி பேக்கில் வச்சுட்டு போகிறது எல்லாமே இருக்குங்க. இல்லைங்க, என் கூட தான் இருப்பார், நல்லா தான் இருப்பார். அது நல்லா இருந்த காரணம் ரொம்ப அப்படியே தாங்குன்னு தாங்குவார். சரிங்களா, வீட்டில் காய்கறி நறுக்கி கொடுக்குறதுலேருந்து இது பண்ணுறதுலேருந்து எனக்கு, ஏன்னா இவ்வளோ நம்பிக்கை எதுக்கு கொடுக்குறாருன்னா, நான் என்கிட்டேருந்து நிறைய தேவை, பணம் தேவை, நான் தேவை, அதனால் அவர் என்னை வந்து அந்தளவுக்கு பார்த்துக்கிற அளவுக்கு ஏமாத்துறாரு. பணத்தால் இல்லை, ஒரு தலைவலினா கூட அப்படியே தலை அழுத்தி விடுறதுலேருந்து, அம்மா நீ ஒண்டியாக செய்யதவா, நான் காய்கறிக்கு நறுக்கி தரேன்னு, ஒன்றா தான் கறி கடிப்போம், ஒன்றா தான் வருவோம், அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தோம் நாங்கள். அதே மாதிரி எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்தாலும், எந்த கல்யாண ஃபங்க்ஷன் இருந்தாலும், செலிப்ரிட்டி ஃபங்க்ஷன் இருந்தாலும் என்ன தான் ஒய்ஃபாக கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போ அந்த பட்சத்தில் எனக்கு என்ன ஆகுது, உண்மையாக தான் என் கூட இருக்கார். இப்போது இவர் ஒரு செலிப்ரிட்டி, எல்லா ஃபங்க்ஷனும் ஒய்ஃப்னு கூப்பிட்டு போகும்போது எனக்கு நம்பிக்கை அதிகமாக ஆகுது. நம்ம தானே போயிருக்கோம், நம்ம தானே இருக்கோம், அப்போ உண்மையாக தான் நம்மக்கிட்ட வாழறாரு, அப்போ உண்மையிலேயே ஒரு டைவர்ஸ் தான் ஆயிடுச்சுன்ற நம்பிக்கையில் தான் இப்போ இனிமேலும் நம்ம தான் வாழ போகிறோம், ட்ராவல் பண்ண போகிறோன்ற இதில் தான் நான் எல்லா இடத்துலையும் பணம் வாங்கி கொடுத்தது கொண்டது, இதனால தான் உண்மை. அந்த அவார்டு அவர் எங்கெங்கே அவார்டு வாங்கினார், அவர் கூட போன ஃபோட்டோஸு, எந்தெந்த செலிபிரிட்டி ஃபங்க்ஷன் போனோம் அதோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குங்க. ஒரு ஆதாரம் கூட இல்லாமல் இல்லை. அதில் போன மாதம் ரோபோ சங்கரோட கல்யாண நாள் கமலா தேட்டரில் கொண்டாடினார். குணா படம் ரீரிலீஸ் பண்ணார் அவர். அப்புறம் ரேகா மேடம் வந்திருந்தாங்க அவங்க கல்யாண நாளுக்கு, அப்போ நாங்களும் போயிருந்தோம். அதோட வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எங்கிட்ட இருக்குங்க. அதுக்கும் நான் தான் போயிருக்கேன். இவருக்கு அவார்டு எதனா கொடுத்தாங்கன்னா அந்த காமெடி அவார்டுன்னு கொடுப்பாங்க, சிறந்த காரணம், அதுக்கும் நான் தான் போயிருக்கேன். 2 பேரும் சேர்ந்து வாங்கி அவார்டு ஃபோட்டோ எல்லாமே எங்கிட்ட இருக்குங்க. எல்லா ஆதாரம் ஒய்ஃபாக நான் தான் போயிருக்கேன். இப்போ நடுவில் எங்கேருந்து ஒய்ஃப் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை 2 பேரும் திட்டம் போட்டு யாருன்னா ஒரு பொம்பளை ஏமாற்றிட்டு வா, ஏன்னா இப்போ நடக்கிறது தானேங்க அது, ஏமாற்றிட்டு வா நம்மளுக்கு காசு தேவைப்படுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏமாத்தினாங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஒரு பொம்பளை 3 வருஷமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க, நீங்கள் டைவர்ஸ் கொடுக்காம இப்போ ஒன்றா நீங்கள் 2 பேர் இருக்குன்னு சொல்கிறீங்க, வாழ்ந்துட்டுருக்கேன்றீங்க. 3 வருஷமாக நான் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் ஏதாவது போஸ்ட் போடுறேன், அதுவும் மை ஹஸ்பண்ட் தான் போடுறேன், கட்டி பிடிச்சி போடுறேன், எல்லாம் போடுறேன். ஒரு பார்க்காம இருப்பாங்களா ஒரு ஒய்ஃபு? உங்களுக்கு 2 மச்சான் இருக்கா, அவன் பார்க்காம இருப்பானா? அவர் வளர்ப்ப இவங்கள பார்க்கறது உங்ககிட்ட சொல்லாமல் இல்லையா? இப்போ அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ தெரிஞ்சு தானே இது நடந்திருக்கு. இப்போ என்ன அவங்க வந்து கேட்டிருக்கலாம்ல, என் புருஷனோட குடும்பத்தில் என் புருஷனோட ஃபங்க்ஷன் போகிறேன், என் புருஷனோட இருக்கேன்னு கேட்டிருக்கலாம்ல. அப்போ இது இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன ஏமாற்றிருக்காங்க, இதுதான் உண்மை. இல்லைங்க, நிறைய வாட்ஸ்அப்பில் லேடிஸுங்களாம் மெசேஜ் பண்ணுவாங்க, நான் அதை கேட்டு சண்டை போடுவேன், நானே பிளாக் பண்ணுவேன், எப்படி பிளாக் பண்ணாது, வாய்ப்பு கேட்க வரவங்க சார் வேணுங்க இந்த இதெல்லாம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. டார்லிங் சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ணுற, இந்த மாதிரி இப்படிலாம் எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி அதனால நிறைய பிரச்சனை சண்டைலாம் ஆயிருக்குங்க. எங்களுக்கு நிறைய லேடிஸ் பழக்கமும் இருக்குது, கேட்டால் வாய்ப்பு கேட்க வராங்க, வாய்ப்பு கேட்க. நான் அதுதான் கேட்பேன், 3 வருஷமும் கூட வாழ்ந்துட்டு தான் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தேன், இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லி. எனக்கே தெரியும் வாய்ப்பு வாங்கி கொடுக்கல, உனக்கும் வாய்ப்பு இல்லை, நீ எப்படி பொம்பளைங்களுக்குலாம் வாய்ப்பு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனையாகவே போச்சுங்க எங்களுக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய லேடிஸுங்க வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேசுறது, மெசேஜ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் நான் இருக்கேன் சார், அப்போ கூட
இருக்கேன். அது கொடுத்துட்டு வரும் போதெல்லாம் இருக்கேன். 2022 ஆமாம், 22 பழக்கம். ஆமாம், பேட்டி குடும்பம்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவார், சொல்லிட்டு வந்து இருப்பார், அப்படிலாம் இருக்கார். படம் வாய்ப்பு உண்மையிலே இல்லைங்க. அவர் ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருந்து இப்போ தான் அந்த ஸ்டார் படம் வந்துச்சுல, அதில் ஒரு கேரக்டர் பண்ணார். அதுக்கப்புறமா இப்போ கூட அதுக்கு பெரிய பெரிய படம்லாம் கிடைக்கல. இப்போது சின்ன சின்ன படம் ப்ராஜெக்ட் தான் இப்போ கூட கிடச்சிருக்கு, அவ்வளோதான் அவருக்கு. ஆமாங்க, எதுவுமே இல்லாத சமயத்தில் நானும் அதனால தாங்க ஹெல்ப் பண்ணேன். சரி இன்றைக்கி அவர் இல்லை, சரி இதுக்கப்புறம் படம் வாய்ப்பெலாம் வந்தால் நம்மளை பார்த்துப்பார் கொள்வார், இந்த கடத்தெல்லாம் கொடுத்துருவாருன்றதுக்காக நம்பி வாங்கி கொடுத்தேன். முக்கிய காரணம் நான் சந்தானத்தை வச்சு படம் பண்ணுறேன், சந்தானம் ஓகே சொல்லியாச்சு, பேசியாச்சு, சைன் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் ஆரம்பிக்க போகிறேன். அதனால் இப்போ நம்ம கடை வாங்கினோட அது படம் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் அடைச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையில் தான் நான் கொடுத்தேன். படம் எடுக்க போகிறார், பண்ண போகிறாரு, சந்தன் படம் பண்ணுறாருன்னா அவர் பெரிய லெவலில் கொஞ்சம் வருவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் எல்லா இடத்துலையும் வாங்கி கொடுத்தேன், எல்லாமே பண்ணேங்க. உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு அதாங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் கூட நடிச்சிருந்தேன் இல்லைங்க, அப்போ தானங்க நம்பர் வாங்கினார். ஆமாங்க, அவரை நான் நடிக்கும் போது தான் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறேன், அதில் உனக்கு வாய்ப்பு தரேன், நம்பர் கூட நான் அப்போ தான் வாங்கினார் என்கிட்ட. அப்படிலாம் சொல்லுவேன். நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதில் ஒரு கேரக்டர் உங்களுக்கு பண்ணுறேன், நீங்கள் நம்பர் கொடுங்கன்னு சொன்னார். நான் அவர் கூட ஒரு படம் ஆளுமைன்னு சொல்லி ஒரு படம் அவருக்கு ஒய்ஃப் கேரக்டராக பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த படம் முடியல. ஆளுமைன்னு சொல்லி ஒரு படம் மூவிங்க, அந்த படத்தில் அவருக்கு ஒய்ஃப் கேரக்டராக நான் பண்ணியிருக்கேன். அது நடுவில் ஒரு பொண்ணுக்கு நம்பர் கொடுத்தது பார்த்து எனக்கு சண்டை ஆகிடுச்சு, எனக்கும் அவருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கில் என்னை கூப்பிடவே இல்லை, இவரை மட்டும் கூப்பிட்றாங்க. அது எனக்கு என்னன்னு புரியல. இப்போ கேட்டால் தான் தெரியுது, இவ கூடவே வந்தால் ஃபாலோ பண்ணுறா, எல்லாம் இது தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்கிறதுனால என்னை அவங்க இல்லை என்னமோ சொல்லி அந்த டேரக்டர் ஒரு ஃப்ரெண்டு என்னை அந்த படத்துலேருந்தே கட் பண்ணி விட்டார். அந்த பாதி படம் நான் தான் நடிச்சிருக்கேன். நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய சாவ வச்சுருவாங்க, அந்த மாதிரி ஒரு கதை. அது பாதி படம் நான் நடிச்சிருக்கேன். நடுவில் என்னை கூப்பிடவே இல்லை, ஏன் காரணம் எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ நான் அங்கே சண்டை போட்டேன், ஒரு பொண்ணும் இவரை பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு நான் சண்டை போட்டேன். வீட்லேயும் வந்து அது பிரச்சனை ஒரு 2-3 நாள் போச்சு. அந்த காரணத்தினால அது என்னாச்சுன்னா மறுபடியும் என்ன கூப்பிடல, இவரு வண்டி கூப்பிட்றாங்க அங்கே ஷூட்டுக்கு. ஏங்க என்ன கூப்பிடல, இல்லை இன்னும் உன்னோட இது வரலன்னு. இல்லை இந்த சீன் வரும்போது இப்போ நானும் வந்தாகணுமேனு பார்த்தா அந்த இடத்துல இப்போ வேறு பொண்ணு இருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்கா, இவன் வந்தால் ஃபாலோ பண்ணுறா, எல்லாம் தெரிஞ்சுக்கிறாளேன்னு சொல்லிட்டு நான் அந்த படத்துலேருந்து நீக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிறைய அவரோட தவறை மறைக்கிறதுக்கோசம் நிறைய பண்ணியிருக்காருங்க. நான் கொடுத்துருக்கேன். ஒன்று என்ன ஒரு இது ஏமாத்துறதுக்கு ஒன்றுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். திருமணம் செஞ்சு ஏமாத்துன்னு கொடுத்துறாங்க. ஏற்கனவே நடந்த திருமணத்தை மறைச்சு விவாகரத்தம்னு சொல்லி தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கு. அது மேலே கடுமையான நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தது பண விஷயத்தை வந்து அதான் சார் ஏமாத்துறது. எங்க நான் வாழ்ந்ததுக்கான உண்மை எல்லா அத்தாச்சும் இருக்குங்க. 3 வருஷத்துக்கு ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அத்தாச்சி இல்லாமல் இல்லைங்க, நான் வாழ்ந்ததுக்கான இருக்குது. பணத்துக்கு கொடுத்ததுக்கு அதுக்கு அத்தாச்சியில், ஆனால் அவர் பண்ண மெசேஜ்லேருந்து அதெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா அதை வச்சு தான் அவர் பண்ணுறாரு. இப்போ நான் வாங்கி கொடுத்த இடத்துலலாம் என்னை வந்து நெருக்கிறாங்க. இதெல்லாம் வருமா பணம் எங்களுக்கு வராதா, உங்கள் கதை போட்டோம், உன்னை நம்பி தான் கொடுத்தோம். அவங்க கொடுக்கும்போது அதான் சொன்னாங்க, சினிமாக்காரனை நம்பி இல்லைன்னா அவரே நான் சைன் பண்ண வச்சு வாங்கியிருப்பேன். சினிமாக்காரனை நம்பி நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோமா, உன்னை சின்ன பிள்ளைன்னு தெரியும், அம்மா அப்பாவை தெரியும், அந்த மூலியமாக கொடுக்குறோம், வாழறேன்னு சொல்கிற, படம் எடுக்கிறாரு சொல்கிற, அதனால கொடுக்குறோம் அப்படின்னு அப்படி தான் கொடுத்தாங்க. பணம் கொடுத்தவரும் வந்திருக்காரு, அவருக்கும் அவர் சொல்லுவார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா, அதாவது திருமணம் நடவடிக்கை எடுக்கணும், இல்லை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கடன் காசு? இல்லைங்க, இனிமேல் திருமணம் பண்ணி ஒன்றும் கிடையாது, நடவடிக்கை எடுக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எந்த பொண்ணுங்களையும் மறுபடியும் பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது. இனிமேல் வாழ்ந்து என்னங்க பிரச்சனை, இவ்வளோ ஏமாத்து தானே என்னை இவ்வளோ அவமானப்படுத்தி நான் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்குங்க. ஒரு இடத்துல பணத்துக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன், என் மனசாலையும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் உடம்பாலையும் அவனுக்கு 3 வருஷம் இது பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ என் ஊர் ஃபுல்லாக என் மானம் போச்சு. என் வீட்டில் எங்கள் அம்மா நெஞ்சு வெளில அட்மிட் ஆகி நான் பாய்சன் சாப்பிட்டு அந்தளவுக்கு என் குடும்பமே இதுவாக போயிடுச்சு. மீடியா வந்த உடனே என் மீடியா போனே இப்படி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கமெண்ட்டில் அவன் அசிங்கமாக பேசுறது கொடுது. இப்போ பொம்பளை என்ன பண்ணுறாங்க, ஆம்பளை பண்ணுறாங்க தெரியாது. இவங்க அம்மா பொம்பளைங்க தான் வரும் பேர், அதெல்லாம் கமெண்ட் பண்ணுறேன். எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு சொந்தக்காரெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனையாக போய் எல்லாமே இழந்துட்டேங்க. மானங்க எல்லாம் போச்சுங்க. இப்போ சரி இதுக்கு தக்க அவனுக்கு இது ஒரு தண்டனை கிடைக்கணும் எனக்கு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேங்க. ஆமாம் சார் பண்ணேன். அம்மா நெஞ்சில் போன வாரத்தில் சேர்த்தாங்க. எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை, இதனால் அப்படியே போயிட்டே இருந்துச்சுங்க. அதனால கொஞ்சம் எனக்கு அப்படியே டிலே ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.